நந்தலாலா தொடரும் பேசும்பொழுது மாணவர்களுக்கு இலக்கிய விமர்சனம் குறித்து நாங்க ஒரு பயிலரங்கு நடத்தணும்ன்றது ஒரு 4 மாசமா நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா இங்க பேசின மாணவர்கள் எல்லாமே ஒரு இலக்கிய விமர்சனத்துடைய வடிவம் எப்படி இருக்குன்னு அவ்வளவு அழகா பகுத்து பேசுனது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப எங்களுடைய அனுபவத்துல இப்ப நாங்க எல்லாமே முறையா தமிழ் படித்து நான் B.Lit படிச்சேன். இப்போ முறையா இலக்கிய விமர்சனங்கள் குறித்தும் இலக்கிய திறனாய்வு குறித்தும் ஒரு பாடத்திட்டமே நாங்க படிச்சுட்டு அந்த கற்றல் அடிப்படையில நாங்கெல்லாம் பேச வந்தோம். ஆனா இவங்க இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்த மாற்றுத்துறை சார்ந்த மாணவர்கள். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இவங்களுடைய அந்த பேச்சு, அனுபவம், பக்குவம். இந்த கவிதை தியாக ரமேஷ் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கலாம். ஆனா இவங்க உள்வாங்கி அதை அதை ஒரு படைப்பாளனுடைய ஒரு கவிதையா இருக்கட்டும், படைப்பா இருக்கட்டும், ஒரே கோணத்துலதான் அவர் எழுதின கோணத்திலேயே வாசகனை பாதிக்கணும் அப்படின்றது எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அது பல்வேறு கோணங்கள்ல பாதிச்சா மட்டும்தான் அது ஆகச்சிறந்த படைப்புகளா சமூகத்துல அங்கீகரிக்கப்படும் அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இந்த மாணவர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய அந்த பக்குவம், நம்ம வயசுல எல்லாம் இப்போ நானும் இந்த வயசுல என்ன செஞ்சிருந்தேன், எங்க வீட்டுல மாலை நேரத்துல எனக்கு என்ன சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் என்னுடைய அந்த வயசுல, இவங்க வயசுலயே நான் இருந்தது அப்படிதான் நான் இருந்தேன். விளையாட்டுத்தனமா அதை இருந்த மாதிரி எனக்கு ஒரு தோன்றல். ஆனா இவங்க எல்லாருமே ரொம்ப அழகா அந்த இளம் வயதிலேயே முதிர்ச்சி பட்டு ஒரு ஒரு ஞான சம்பந்தர் மாதிரி பேசுறவங்க பார்க்கும்பொழுது எனக்கு அப்படிதான் இருந்தது. ரொம்ப வியப்பா இருக்கு இந்த தலைமுறையை பார்க்கும் பொழுது. அவங்க நண்பர்கள் பேசும் பொழுது ஒரு பெரிய கைத்தட்டல், ஒவ்வொருத்தரும் மாறி மாறி. அதெல்லாம் பார்க்கும்போது சற்று பொறாமையா தான் இருக்கு. எங்களுக்கு அந்த கற்றல் குறைபாடு இருந்ததா எங்களுக்கு, இல்ல எங்களுக்கு அந்த மனம் இல்லையா, நாங்க அந்த மாதிரி சூழல்ல வளரலையா அப்படின்ற நிறைய இயக்கங்களை நான் பாக்குறேன். இந்த நிமிடம் இவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். சேலம் மாவட்டத்தை, விருதாச்சலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய பணி சூழலுக்காக அங்க சொந்தமாக அவங்க PR வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களோட மகள் இங்கதான் படிக்கிறாங்க, கோவையில படிக்கிறாங்க. நாங்க கலந்துரையாடல் அப்படின்ற ஒரு இலக்கிய அமைப்பின் மூலம் தொடர்ந்து ஒரு இலக்கியம் சார்ந்த குடும்பமா பயணப்பட ஆரம்பிச்சோம். நிறைய நண்பர்கள், நான் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொஃபஸரா பணிபுரியறதுனால நிறைய உலகளாவிய நண்பர்கள் எனக்கு மாணவர்களே நண்பர்களா பறந்துபட்டு இருக்காங்க. அப்படி நிறைய நண்பர்கள் எனக்கு அறிமுகம். அவருடைய கவிதை பார்த்தோம் அப்படின்னா, போன கவிதை, அதாவது அவருடைய 7வது நூல் தனிமைத்தவம் அப்படின்ற நூல் என்னுடைய இதுல பதிப்பகத்துல, ஈனில் பதிப்பகத்துல வெளியானது. அது ரொம்ப சிறப்பான கவிதை நூல். அதுல நிறைய கவிதைகளை தேர்வு செஞ்சு சித்தாந்த கவிதைகளை நம்ம வெளியிடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கப்புறம் தான் இது ஞாலம் பதிப்பகம், அவரும் என்னுடைய தந்தை மாதிரி ஞாலம் பதிப்பகத்தின் நிறுவனர், அவருடைய பதிப்பகத்தில் தான் வெளியானது இந்த மனமது செம்மையானல் அப்படின்ற நூல். அதற்கப்புறம் நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம நினைவேந்தல்ல கவிஞர் நந்தலாலா பத்தி நம்ம நிறைய பேசணும். கவிஞர் இப்ப நம்ம எல்லாருக்கும் போயிட மாட்டோம், இறப்பு மட்டும். ஏன்னா அவங்க என்ன பார்க்கவா போறாங்க, இப்ப திருமணத்துக்கு கூட நம்ம வீட்டு திருமணத்துக்கு வரணும்னு நம்ம ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி ஒரு இறப்புக்கு போறோம் அப்படின்னு 2 நாட்கள் இங்க அவருடைய உடல், நந்தலாலாவோட உடல் எடுத்துட்டு 2 நாட்கள் அவருடைய வீட்டுல இருந்தது. 2 நாட்கள் நாங்க குடும்பத்தோடயே போனோம். அது மட்டும் இல்லாம மயான மரியணம் பெண்கள்லாம் நம்மளுடைய தமிழ் சமூகத்துல அனுமதி கிடையாது. ஆனா இது சில இடங்கள்ல இப்போ பரவலா நடந்துட்டு இருக்கு. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் போகும்போது நாங்களும் குடும்பத்துல, நானும் என்னுடைய கணவருடைய 2 குழந்தைகள் எல்லாருமே மயானத்தோடைய கடைசி உடல் உள்ள எடுத்துட்டு போற வரையுமே அந்த இடத்துல நான் இருந்தோம். அப்ப குழந்தைங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் போறேன். என்னுடைய தாய் தந்தையோட இறப்புல என்னால உள்ள வரையும் மயான வரையும் போக அனுமதி கிடையாது, என்னுடைய ஊர் சூழல் அப்படி. இப்ப இது நான் ஒரு தந்தையா தான் அவரை நான் ரொம்ப நேசிச்சேன். அதான் நான் அவர்கிட்ட சொன்னோம், ஏற்கனவே தொடக்க உரையில சொன்ன மாதிரி நம்முடைய கூட இருக்கிறவங்களை நம்ம என்ன மாதிரி பாக்குறோம் அப்படின்ற உணர்வை வெளிப்படுத்தி இருக்கலாமோ அப்படின்றது பெரிய ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தது கவிஞர் நந்தலாலாவுடைய மரணம். இப்போ அவருடைய உடல் நம்ம சொன்னாங்களே நமக்கு இவ்வளவு அடி சொந்தம், அதெல்லாம் கிடையாது. ஒரு கப்பு தான் நமக்கு சொந்தம். ஏன்னா அவருடைய உடல் உள்ள போனுச்சு, புகை வந்தது, ஒரு கப்புல சாம்பல் கொஞ்ச நேரத்துல கொண்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ அந்த வாழ்க்கையில தான் நம்ம இவ்வளவு பெரிய போட்டிகள், பொறாமைகள், மன ஒப்பீடுகள், அவங்கள மாதிரி நம்ம நம்மளுடைய உடல் அங்கத்துக்கு கூட நம்ம நிறத்திற்கு கூட அளவீடு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்கள மாதிரி எனக்கு மூக்கு இல்லை, அவங்கள மாதிரி உயரம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. நாம இயல்பாக நாமாவே இருந்தாலே போதும். நம்ம என்னுடைய அனுபவத்துல எனக்கு அவ்வளவு முதிர்ச்சி இருக்கா அப்படின்றது தெரியல. என்னுடைய அனுபவத்துல நாம எதை போடுறோமோ அதுதான் முளைக்கும். நம்ம பெரிய கிரவுண்ட் ஒர்க் பார்த்து அவங்களை தள்ளி விட்டுட்டு அப்படிலாம் பார்த்தோம், பொய் பேசிட்டு அப்படின்னு நம்ம திரிஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு நாம மனநோயாளியா ஆயிடுவோம். நம்மளோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். எது நடக்குதோ அது நன்றாவே நடக்கும். நாம முதல்ல நம்முடைய மனசை கழுவிக்கிட்டு இயல்பா நகர்ந்து போனாலே
நம்முடைய வாழ்வியல் வந்து நல்லா இருக்கும். இது வந்து போட்டி போடுறது அளவுக்கு அப்படின்னு இந்த வாழ்க்கையை அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் சுவாரஸ்யமானது. ரெண்டாவது வாசிப்பும் உங்களுக்கு பயணமும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் இந்த வாழ்க்கையில. இப்போ இந்த மாணவர்கள் எல்லாமே நம்ம எங்க தலைமுறை தாண்டி, நான் 90களில் பிறந்தவள், நான் 90ல பிறந்தவன். இப்ப எங்களுக்கு அடுத்த தலைமுறையா தான் இவங்களை பாக்குறேன். இப்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தாமதமா தான் இலக்கிய மேடைகள் கிடைச்சது. ஏன்னா நான் ஒரு சின்ன 18 வயசுல சங்க இலக்கியம் சார்ந்து பேச வரும் பொழுது நேத்தி பிறந்த வாண்டு இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எங்களை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அது நேத்தி பிறந்த பச்சை பிள்ளையெல்லாம் கொண்டு மேடை ஏற்றி உட்கார வச்சிருக்கேன். எனக்கு இலக்கியம் ரொம்ப ஆர்வம், தெரியும். தொல்காப்பியத்துல நான் 20 வயதுல நிறைய முற்றோதல் நல்லா கற்று தேர்ந்துட்டேன். இப்ப நாங்க மேடைகள் எங்களுக்கு வந்து கிடைக்க பெறல, அங்கீகாரம் கிடைக்க பெறல. அது எதுவுமே இவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா குழந்தைங்களை வந்து அதிகமா தேர்வு செஞ்சு அவங்களுக்கு தான் நம்ம மாதந்தோறும் நம்முடைய மாவட்ட மைய நூலகத்தை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாபு சரவணன் மேடம் நீங்க செய்றீங்க, நான் ஒரு பத்திரிகைக்காரன், எனக்கு இலக்கியம் பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து நீங்க துணை புரியணும் இலக்கியம் சார்ந்து, இப்ப நம்ம இளைஞர்களையும் கொண்டு வரணும் அப்படின்றதுனாலதான் நான் பாபு சாரோட சரிங்க சார் நான் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன், நான் எதெல்லாம் செய்யணுமோ என்னுடைய பக்கத்துல இருந்து நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன் அப்படின்னு சொல்லி இணைந்துதான் இதை நாங்க கொண்டு வந்த முழுக்க முழுக்க இது இளைஞர்களுக்கானது. எனக்கு இங்க உட்கார கூட எனக்கு கூச்சமா இருந்தது. ஏன்னா காலம் முழுக்க நாங்க வந்து அதை பார்த்த விஷயத்த நம்மளும் அதை போய் செய்யணுமா, அதை உட்காந்துக்கிட்டு நம்ம மூஞ்ச பார்த்து இல்ல எங்க குரலை கேட்டுக்கிட்டு என்ன இருக்க போகுது. இப்ப என்னைய பொறுத்தவரை நான் என்னைய நினைக்கிறேன்னா எங்களுக்குமே போதும், நான் நிறைவாயிடுச்சு, நிறைய பேசியாச்சு, நிறைய அங்கீகாரம் கிடைச்சாச்சு அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. அப்ப இவங்கெல்லாம் தான் இன்னும் வரணும், இவங்க இன்னும் அடுத்த தலைமுறைகளை மேல கொண்டு வரணும், முறைப்படுத்தி கொண்டு வரணும். எந்தவித போட்டிகளோ பொறாமைகளோ போன இதுல வந்து சேலாவதி ஐயா ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துக்கும் போது அதுல ஒரு ஐயா பேசினாங்க, இலக்கியத்திற்காக தன்னை அடமானம் வைத்துக் கொள்வது, தன்னை முன்னிற்பதற்காக தன்னை அடமானம் வைத்துக் கொள்வது, வேறு வேறு முகமூடிகள் ஒரு முன்னாடி வந்து வாங்க இல்ல வேற மாதிரி பேச தேவையே இல்லை. ஆனா இந்த இளைய தலைமுறைகிட்ட வந்து அது துளி கூட இல்லை. நான் இளைஞர்கள் நிறைய பேரோட பழகிட்டு இருக்கேன். இப்ப இந்த இளைய தலைமுறை கிட்ட அந்த முகமூடிகளோ சாயமும் இல்ல, ரொம்ப யதார்த்தமா ஓபன் டாக்கா நேர்முகத்தோட இருக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப பொறாமையாவும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா நம்ம இளைய தலைமுறை வந்து நம்ம கையில கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க ஒரு பெரிய அளவுல வந்து சமூகத்தை கொண்டு போயிடுவாங்க. அப்படிதான் நான் குழந்தைகளையும் விதையிலேயே சிகிச்சை தேவை நமக்கு. அதனாலதான் அங்க நம்ம நூலகத்துக்கு 250 குழந்தைகள் வரை வருவாங்க, நூல்கள் கொடுக்குறோம். இப்போ நம்ம அடுத்த மாதம் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு நானும் பாபு சாரும் இணைந்து நம்ம நூலகத்துக்கு மாவட்ட மைய நூலகத்துக்கு நூல்கள் கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்டாங்க ஏங்க கவர்மெண்ட் கொடுக்காதா, நம்ம வந்து அவ்வளவு நாள் வந்து பொறுத்துறதோ பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நான் கதை சொல்லியா இருக்கும் பொழுது தினமும் மாலை 5 மணிக்கு குழந்தைகளுக்கான கதைகளை வந்து புராணத்துல போட்டுட்டு இருப்பேன். இப்போ நிறைய நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒரு கதை போடுறேன் அப்படின்னு இதுவரை நான் ஒரு 1200 கதைகள் நான் சொல்லியிருக்கேன் குழந்தைகளுக்காக தினமும். இப்போ அந்த கதைகள் பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது நிறைய நூல்களை நான் வாசிச்சிருக்கேன். அப்போ குழந்தைகள் எது போய் சேரணும், ஏன்னா நம்முடைய சமூகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமூக வலைதளங்களை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்காது. அது நம்ம குழந்தைங்களை சொல்லி தவறு கிடையாது, அந்த உளவியல் கூறு நம்மளுமே அப்படிதான் வந்து அதுக்குள்ள வந்து அடிமையாகிறோம். இப்போ நம்மளுடைய தலைமுறை வந்து பண்பட்டு வரணும் அப்படின்னா வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே நேரம் தாயனூர்ல வந்து மதிப்புமிகு சிவகுமார் சார் அவர் கேட்டுக்கிட்டாரு. நான்லாம் எவ்வளவு அவர் சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு ரிட்டையர்டு கல்லூரி முதல்வர், அதாவது ஆசிரியர் பயிற்சி கல்லூரியோட முதல்வர். அவரு நான்லாம் எத்தனை நாள் மேடம் இருக்க போற, நீங்களாம் தான் பாத்துக்கணும், நான் தத்தெடுத்திருந்தேன், நீங்க பாத்துக்கிட்டு பொசுக்குன்னு அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுது. இப்போ அந்த என்னால அவ்வளவு பெரிய சுமையை தூக்க முடியுமா, ஏன்னா தூரத்துல நான் போகணும், அறிவு ரீதியா என்னால வந்து பகிர முடியுமே தவிர தூரம் எனக்கு ரொம்ப தொலைவு. நான் வரணும் அப்படின்னா என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவர், இது இத்தனை பேரையும் நாங்க குடும்பமா தான் வந்து இந்த சமூக பணி நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த தலைமுறையும் அந்த எங்களுக்கு அப்புறம் ஒரு ஆள் வேணும் இல்லையா, இந்த குடும்ப வாரிசுக்காக அந்த மாதிரி நம்ம வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு அப்புறம் இந்த இலக்கிய பணியை இந்த மாணவர்கள் எல்லாமே கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான நோக்கமே. இந்த ஈனி இலக்கிய அமைப்புடைய நோக்கமே அதுதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்லவர்கள் கூடும்போது நன்மை வந்து சேர்ந்துருமே, இங்க நல்ல உள்ளங்கள் சைவராஜ் சார் வந்திருக்காங்க, கேசவன் சார், ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் குணசீலன் ஐயா வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, அகிலாண்டேஸ்வரி மேடம், தேவிகா மேடம் வந்திருக்காங்க, நம்மளுடைய கிரீன் பார்க் பள்ளியுடைய தாளாளர் வந்திருக்காங்க,
அப்புறம் குழந்தைகளை அழைச்சிட்டு நம்ம வழக்கமா நூலுக்கு தாரணிகாவுடைய அம்மா வந்திருக்காங்க, சனாஹானாவுடைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க குடும்பமா. இப்போ இலக்கிய நிகழ்வுகள் எல்லாமே குடும்ப நிகழ்வுகள் மாதிரி பேசப்படணும். காது குத்து, கல்யாணம், இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டங்கள்ல தான் இருக்கோம். மனிதன் எப்படி அப்படின்னா நம்ம பறந்துபட்ட விதவிதமான வேறுபட்ட மனிதர்களை பார்க்கும் பொழுதுதான் நம்ம அந்த இடத்துல இருந்து அளவீடு செஞ்சுக்க முடியும். இப்ப இங்க பாக்குறோம், இந்த மாணவர்கள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்கு இவங்க, ஓ இவ்வளவு பக்குவமா இவ்வளவு அழகா பேசுறாங்க. இப்ப நம்மளுடைய இதுல இருந்து பார்க்கும்போது முற்றிலும் மாறுபட்ட கோணமா என்னுடைய இன்னொரு கோணமா இருக்கு. ஏன்னா எனக்கு இவங்களுக்கு பெரிய தலைமுறை இடைவெளி இருக்கிற மாதிரி இல்ல, அதாவது கால இடைவெளி இல்ல. ஆனா எங்களுடைய காலகட்டத்தில இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதுவிதமான ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை இந்த மாணவர்கள் மூலம் நான் வந்து இந்த பாக்குறேன். இன்னைக்கு வந்து நேற்று மகளிர் நாள். நிச்சயம் வந்து மகளுடைய படைப்புகளும் செயல்களும் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கு மிகப்பெரிய விதையா இருந்துகிட்டு இருக்கு காலந்தோறும். என்ன ஒன்று, நம்முடைய தமிழ் சொல்லலா இருக்கட்டும், இந்திய சொல்லலா இருக்கட்டும், அது வெளி உலகிற்கு வந்து பெருசா அங்கீகாரம் படுத்தப்படுவதில்லை ஆண்கள் அளவிற்கு. காலங்காலமாக நிறைய செய்யறோம், ஆனா அங்கீகாரம். ஏன்னா பெண்கள் பொது சமூகத்திற்கு வரும்பொழுது நிறைய இடையூறுகள் சவால்கள் நிறைந்துதான் இந்த உலகம் வந்து இருக்கத்தான் செய்த. ஆண்களை தாண்டி எங்களுடைய படைப்புகள் ஆகட்டும், எங்களுடைய எழுத்துக்கள் ஆகட்டும், பேச்சுக்கள் ஆகட்டும், இப்போ என்னோட கணவருடைய துணை இருக்கிறதுனால எனக்கு அது பெரிய சவாலா தெரியல. ஆனா இது எல்லா பெண்களுக்கும் வாய்க்குமா சூழல்ல அப்படின்னா அது நிச்சயம் இருக்காது. இந்த மகளிர் போற்றுதும் பெண்கள் வந்து கொண்டாடப்படணும். இப்போ ஆமா, தாயுமானவர் இங்க இருக்கிற இடத்துல வந்து குறைஞ்சபட்சம் நம்ம ஊர் உலகத்துல திருத்துறமோ இல்லையோ, குறைந்தபட்சம் நம்முடைய இடத்துல வந்து இந்த பெண்களை வந்து போற்ற வேண்டும். இங்க தொகுத்து வழங்குற செல்வமணி அவர்களா இருக்கட்டும், இங்க பேசிய விமலா அவர்களா இருக்கட்டும், இங்க வருகை தந்த சாதனை மகளிர் இருக்கட்டும், இங்க பேச அடுத்தது வந்து நம்ம நாட்டுப்பண் பாடக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இங்க உள்ள பள்ளி தாளரர் இருக்காங்க, அகிலாண்டேஸ்வரர், இவங்க எல்லாருமே இந்த சிங்க பெண்கள், இவங்க எல்லாருமே சமூகத்தின் வளர்ச்சிக்காக இவங்க முகத்துல இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசும்பொழுது, மாணவர்கள் பேசும்பொழுது இவங்க முகத்தை நான் கவனிச்சேன். அவங்க வீட்டு பெத்த பிள்ளைங்க பேசுவாங்க இல்லையா, அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ ஒரு பூரிப்பு. இப்போ இந்த சமூகம் வந்து நிச்சயம் ஒரு இலக்கியத்தால மாறி இருக்கு அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்லதொரு ஒரு சிறப்பு ஏற்பாடு. ஏன்னா பாபு சார், நான் அந்த சந்தானம் காமெடியில சொல்ற மாதிரி நான் பண்றேன் நீங்க நல்லா பண்றீங்க சார் அப்படின்ற மாதிரி பாபு சார், மேடம் அந்த விபூதி எடுத்து வச்சிட்டீங்களா சார்? விபூதி எதுக்கு சார்? இல்லைங்க மேடம், விபூதி பூசுறவங்க யூஸ் பண்ணாங்கன்னா சார் குங்குமம் சந்தனம் இருக்குல்ல சார், இல்ல மேடம் அது வேணும். அப்புறம் கல்கண்டு வச்சிருங்க மேடம், பிளேட் எடுத்து வச்சுட்டீங்களா? அப்புறம் சார் இருங்க சார், நோட் எங்க இருக்குன்னு தெரியல, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு உள்ள பணிச்சூழல நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். எனக்கு கிளாஸ் இருக்கும், நம்ம வெளியில போறோம், பேச போறோம், இப்போ மாணவர்களுக்கு இது அப்படி இருக்கும்போது பாபு சார் துணைச்சி எடுத்து, மேடம் இதுக்கு ஒரு பேனர்னு நம்ம ஒரு 20 பேனர் ஷேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளையரே வந்து 20 பிளையரை போட்டு நான் அவங்களை தொல்லைப்படுத்தி தினமும் 12 மணி வரை நச்சரிச்சு பாபு சாரு இந்த மாணவருக்கு நான் பேசிட்டேன் மேடம், இதை பேசிட்டேன், நான் எதுவுமே பண்ணல. இப்ப நமக்குள்ள ஒருத்தர் வந்து தூண்டுதல் வேணும் இல்லையா? ஏன்னா ஈனி இலக்கியம் அமைப்பு நம்ம பெரிய அளவுல நம்ம பிரம்மாண்டமா பண்ண இப்போ அது இதை திட்டமிட்டு இது இடையில வந்து முதல்ல என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது தொடர்ந்து 30 நாள் என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஏற்பாடு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நாங்க அந்த இறப்பை சந்திச்சு கொல்லி வச்ச கையோட திருச்சியில வந்து, என்னுடைய ஊர் வந்து கும்பகோணம் பக்கம், இப்போ அங்கேயிருந்து நாங்க இங்க வந்து நிகழ்ச்சி நடத்துறோம். ஒரு வாழ்க்கையில வெறுமை வரும் இல்லையா, அப்படியே தூக்கி போட்டாச்சு. அப்புறம் குழந்தைங்க கூட பயணப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேரம் கிடையாது நமக்கு. இப்போ அப்படிதான் நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம். பாபு சார் கேட்டுக்கிட்டதுனாலதான் மறுபடியும் அந்த ஈரின் வந்து மறுபடியும் பிறந்து வந்துருச்சு. இதோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் பார்த்தோன்னா, நந்தலாலா தோழர் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம இதை செய்யணும், இதை நம்ம நேரம் ஒதுக்கி பண்ணணும், மாணவர்கள் பண்ணணும். அது இருக்கும்போது நான் அதை செய்யல. அவரை வந்து பெருசா நான் வந்து சொன்னது கிடையாது. நீங்க இப்படி குழந்தை மாதிரி திருப்பி அவர் கேட்குவாரு என்கிட்ட, என்ன நான் பேசினேன்னா இதை நான் பண்ணன கார்த்திகா, அது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணோம், இதை வந்து சிறப்பா பண்ணி முடிச்சிருங்க, நீங்க இதை நான் இன்னைக்கு வரமாட்டேன். புத்தக கண்காட்சி அப்ப எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலைல 5 மணிக்கு போன் இருந்ததுன்னா அவர் தான், நைட்டு 11:30 மணி வரை அவர் கூட தான் நாங்க பேசிட்டு இருப்போம். நம்ம சிறப்பா பண்ணிடணும் கார்த்திகா, எந்த வித குறையும் வந்துடக்கூடாது, இன்னைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றதுலாம் ரொம்ப யதார்த்தமா ரொம்ப பக்கத்துல இருந்து பேசும் பொழுது நமக்கு வந்து கொண்டாடணும் அப்படின்ற யதார்த்தமான விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்துல உள்ளவங்களை எப்பவுமே தட்டி கொடுங்க, கொண்டாடுங்க. இந்த பொறாமையோ இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இடம்லாம் நமக்கு சொந்தமே கிடையாது. எப்படி சொன்னா, டீ கப்ல 1/4 கப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான். அந்த போக முடிஞ்சிருச்சு நம்மளுடைய வாழ்க்கை. இந்த அடுத்த தலைமுறை மாதிரி அவங்களையும் நம்ம வளர்த்து விட்டு நாம் அவர்களுக்கு வழிவிட்டு இவங்களை வந்து கொண்டாடி தீர்க்க வேண்டும்.
நம்மளுடைய மூத்தவர்களையும் மூத்த படைப்பாளையும் கொண்டாட வேண்டும். எழுத்தாளர் எழுத்து வந்து சம்பாதிச்சாலும் எழுத்துல எல்லாம் பெரிய எல்லாருமே கேட்பாங்க, நிறைய புத்தகம் எழுதுறீங்க, நிறைய சொல்றீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு 1,00,000 வருமா, இவ்வளவு வந்து பேசுறீங்கல்ல அப்படின்றாங்க. ஒரு என்ன சொல்றது, உங்க எல்லாருக்கும் தெரியணும். அதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு எழுத்தாளர் ஒரு நூல் எழுதுனா அப்படின்னா அவங்களுடைய சூழல் வந்து அவங்களுடைய எக்கனாமியை பொறுத்துதான் இருக்கு. ஆனா இந்த ஒரு இடத்துல ஒரு விஷயம் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த மாணவர்கள் எழுதுறாங்க இல்லையா, இந்த மாணவர்களுக்கான நூல்கள் எல்லாமே நம்ம வந்து எந்தவித பொருளாதார எதுவுமே இல்லாம நம்ம முழுக்க பதிவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. அதற்காக நமக்கு தொடர்புகள் நிறைய இருக்கு, அதை நம்ம வந்து முறையா பயன்படுத்தணும். இவங்க மட்டும் இல்ல, எந்த மாணவர்கள் திருச்சியில எழுதினாலுமே நாம அதை வந்து இலவசமாவே அதை பண்ணி கொடுத்து நம்ம நூல் விமர்சன கூட்டமும் நடத்தி கொடுக்கணும். எந்த செலவு, ஏன்னா அவங்க இன்னும் வேலைக்கு போகல, அதுல முழு பொறுப்பு வந்து நாங்க எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வச்சிருக்கோம். வாய்ப்பு மாணவர்கள் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு என்ன பயிலரங்கு தேவையோ, எனக்கு சிறுகதை எழுத ஆர்வமா இருக்குன்னா சிறுகதை பயிலரங்கு என்னுடைய நான் எடுக்கிறேன். இன்னும் நமக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, பெரிய பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள், அவங்களை கூப்பிட்டு நான் நிச்சயம் ஒரு பெரிய பயிலரங்கு ஏற்பாடு பண்றேன். நாவல் எழுத விருப்பப்படுறீங்களா, இல்ல சங்க இலக்கியங்கள் கற்க விருப்பப்படுறீங்களா, தொல்காப்பியமா, உங்களுக்கு என்ன துறை விருப்பம் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்தா கூட போதும். இப்ப எல்லாருமே சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து உங்களுக்காக நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்கவும் உங்களை வளர்த்தெடுக்கவும் தயாரா இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க, எங்களை நிச்சயம் வந்து பயன்படுத்திக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாபு சார் சொன்ன மாதிரி நம்ம யாருக்கிட்டையும் ஸ்பான்சர் அப்படின்றது வாங்குறது இல்ல. மாதந்தோறும் நான் நடத்துற குழந்தைங்க நிகழ்ச்சிக்கு ஒரு 5,000 செலவு பண்ணுவேன். யாரும் கொடுக்க கூடாது அப்படின்றத எங்களுக்கு என்னால என்ன முடியுது. இப்ப நான் என்னால நின்று எடுக்க முடியுதா, இல்ல நான் படுத்துக்கிட்டு எனக்கு உடலே முடியல, படுத்துக்கிட்டே 3 பேருக்கு என்னுடைய கருத்துக்கள் போகுதா, அவ்வளவு தூரம் என்னால் என்ன முடியுது அப்படின்ற நோக்கம். அதே மாதிரி மாணவர்களுக்கும் சரி, நாங்க யார்கிட்டயும் ஸ்பான்சர் வாங்க போறது இல்ல, நட்பு ரீதியா நண்பர்கள்கிட்ட இருந்து அறிவுக்காக வேணா உங்களை நான் அலட்சிப்பனை தவிர இந்த இனி இலக்கிய அமைப்பா இருக்கட்டும், திருச்சி பாசிட்டிவ்ஸா இருக்கட்டும், யார்கிட்டையும் எந்தவித நன்கொடையும் வாங்காமல் முழுக்க எங்களால் என்ன முடியுதோ அதை நிச்சயம் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கும். வாய்ப்பிற்கு நன்றி. இப்போ மாணவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கு வந்து சிறப்பு செய்யும் நேரம். திருச்சி அறிவாளர் பேரவை தலைவர், தமிழ் இயக்கம் திருச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சைப்ராத் ஐயா அவர்களை கார்த்திகா கவின்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சார், நான் தான் நிகழ்ச்சி நடத்துறது சார், எனக்கு போய் சார் வாழ்த்துக்கள், வளருங்கள். நன்றி. போட்டோ எடுக்கிறீங்களா? போட்டோவா வீடியோவா? கொடுத்துருங்க, அங்க கொடுத்துருங்க போன. போட்டோ எடுங்க, இதுல போட்டோ எடுங்க, இதுல போட்டோ எடுங்க, இதுல போட்டோ எடுங்க. நன்றி. அடுத்ததாக திரு கேசவன் ஐயா அவர்களை பசீர் அகமதுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மனமது செம்மையானால் இப்போது சேனாபதி ஐயா அவர்கள் திரு சைப்ராத் ஐயா அவர்களுக்கு வழங்குகிறார். இங்க போங்க, சேர்ந்து நீங்க நில்லுங்க, சொல்லுங்க. அது நீங்கள் உட்காந்துனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது பாட்டு ஓடிட்டு வரணும். உட்காந்து
அடுத்ததாக திருமதி ஹேமலதா அம்மையார் அவர்கள் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். திரு நாகப்பன் ஐயா அவர்கள் மோ கோபால்சாமி அவர்களுக்கு சிறப்பு செய்வார். நானும் வர்றேன். ஆமாம் ஐயா வருவார். போமா யாரு கிடைக்குது அங்கீகாரம் போமா. அது எவ்வளோ மாசமாக கொடுக்குறாரு தெரியும். கோபால்சாமி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதில் எழுதின விஷயங்களை நேரத்தில் எடுத்து அவருக்கு பரிசு கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கோபால்சாமி தெரியாது. அம்மா தான் முக்கியமா போட்டப்பட வேண்டும். திருமதி அகிலா அவர்கள் முனைவர் சு சைலாபதி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அடுத்ததாக சிவகாமி ராமசாமி அவர்களை விமலா அவர்களுக்கு சிறப்பு செய்ய அழைக்கின்றோம். சிறகு முளைத்த இந்த பறவை இரு கைகளால் இறக்கை விரித்து பறந்து அந்த வானம் வசப்பட வாழ்த்துகிறேன். உச்சரிப்புகள் அருமைங்கம்மா. உச்சரிப்புகள்லாம் அருமை. திடீரென முளைத்த கவிதை.
அடுத்ததாக தேவிகா அவர்களை நன்றியுரை ஆற்றவிருக்கும் பிரின்ஸ் வின்சன் அவர்களுக்கு சிறப்பிக்க அழைக்கின்றோம். நீங்க வச்சுக்கிட்டீங்க இல்ல அவங்க மட்டும் இல்ல எந்திரிங்க நீங்க எந்திரிங்கம்மா நீ கூட குடும்பத்தோட போகணும் வந்து பாப்பா மகளே தினம் சொல்லக்கூட தலையாட்டக்கூடாது பாரு, அம்மா கூட போகணும் நீ என்ன சேர்ந்து அந்த பாப்பா நம்ம பாப்பா தானே இங்க வாப்பா கொஞ்சம் உள்ளுக்க போ அங்க போமா. நீங்க தான் வருங்கால சின்ன உள்றா உள்றா ஓகே நிறைந்தது அவ்வளவுதான் அதான் முதல்ல பிஎஸ் லட்சுமி நாராயணன் ராஜேந்திரன் ஆகிய இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவி மூசே தார்மிகா, மாணவன் எல் ஸ்நேகன் ஆகியோருக்கு குணசேன ஐயா கூப்பிடுங்க குணசேன ஐயா எல்லாமே நல்லா அருமையா பண்ணிட்டு குணசேன ஐயா சேர்த்து இல்லையா சொல்லு குணசேன ஐயா இதுல கூப்பிட்டு குணசேன ஐயா அவங்க கூப்பிடுறாங்க மைக்கு காணுங்க வேலைக்கு வசூல் போங்க கொஞ்சம் திரும்பி இந்நிகழ்ச்சியை சீரும் சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அக்கா செல்வமணி அக்கா அவர்களுக்கு பன்னீர் மணக்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கின்றோம்.
நாட்டுப்பண் பாட இருக்கும் இரு குழந்தைகள் சனா ஹனா அவர்களை சிறப்பு செய்ய நன்றி மறப்பது நன்றன்று. நன்றுரையாற்ற திருமிகு பிரின்ஸ் வின்ஸ்டன் அவர்களை ஒரு அழைக்கின்றோம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்து பிறந்த என் அன்னை தமிழ் மொழியில் நன்றியுரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழின் புது வரவாய் வந்தோரை வரவேற்று வரவேற்புரை வழங்கிய திருச்சி பாஸ் நியூஸ் நிறுவனர் பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான ஒரு தலைமை உரை வழங்கிய மேனாள் தமிழ் துறை தலைவர் முனைவர் சு சேலாபதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் தியாக ரமேஷ் அவர்களின் மனமது செம்மையானால் நூலினை பல்வேறு கோணங்களில் விமர்சனம் செய்த விமர்சகர்களாகிய ஆசிரியர் சுபா அவர்கள், பேச்சாளர் விமலா அவர்கள், வழக்கறிஞர் கோபால்சாமி அவர்கள், பேச்சாளர் சஞ்சய் குமார் அவர்கள், பேச்சாளர் வசீர் அகமது அவர்கள் அனைவருக்கும் இதயம் கழிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த நிகழ்வினையும் அசைவுகளையும் நிகழ்வின் நோக்கத்தையும் தொகுப்புரையாக வழங்கிய பேராசிரியர் கார்த்திகா கவின்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் தொய்வில்லாமல் உற்சாகமாக நிகழ்வினை தொகுத்து வழங்கிய அகில இந்திய வானொலி நிலையத்தின் பகுதி நேர அறிவிப்பாளர் செல்வமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்கத்திலும் முடிவிலும் பூக்களின் மனம் வீசியதை போல மனதை கொள்ளை கொள்ளும் மழலை குரலில் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் பாடிய பள்ளி மாணவர்கள் தாரணிகா, ஸ்னேகன், சனா, அனா ஆகியோருக்கு அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வினை மேலும் அழகாக்கி உற்சாகம் நிறைந்த முகத்துடன் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் பேரன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிறைவாக பாபு சார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மதிப்பிற்குரிய செல்வராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வேலை கலைக்கின்றோம். உங்க குடும்பமும் சேர்ந்து இருக்கணும். ஏமா உங்க குடும்பமும் சேர்ந்து இருக்கணும். இல்ல நீ போணும். கையில் எப்படி நான் போட்டோ எடுக்கணுமா? வீடியோ ஓடி நடக்கும்.
இணைந்த கைகள் இணைந்த கைகள். நன்றி. அதெல்லாம் சொல்லக்கூடாதுயா. ப்ரோக்ராம் அதெல்லாம் இதுதான் எனக்கு வேலைகள் நிறைவாக தேசிய கீதம் பாட மாணவி ரூஷனா மற்றும் மூகானா ஆகியோரை இதை கொஞ்சம் திருப்பி விட தம்பி தம்பி இதை கொஞ்சம் திருப்பி விடு. எப்போதும் இப்படிதான் இருக்கும். இப்படி வந்து இறங்கி அவர் இறங்கிடுவாரு. நல்லா நல்லா இப்படி வாங்க. நான் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் வருங்கால சந்ததியை. अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसि सरंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष माहे जागे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ஃபோன் வந்து ஒரே குரூப் போட்டோ ஒரு கால் வந்து குரூப் போட்டோ ஒன்று ப்ளீஸ். போங்க பாப்பா போங்க போ பாப்பா மேலே போ. போங்க மேலே போங்க குழந்தைங்களை மட்டும்தான் போங்க. கீழே இறங்கி உட்காந்துங்க. அவங்க பாப்பாவில் உட்காந்துதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலேஜ் மேலே போகும். அம்மா செல்லுமணி நீங்களும் முன்னால் போங்க மேலே. செல்லுமணி மசீர் ஹைட்டாக
இது மைக் மட்டும் மைக் எடுத்துங்க. சென்டர் போயிட்டு மகளிர் மட்டும்தான். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. அம்மா நீங்க எடுத்துங்க, நாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும். அப்படியே எடுத்துருவா. அப்படியே நான் கிளிக் பண்ணேன். நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். சரியா? அசம்பிள் ஆயிருங்க எல்லாருமே ஒரே இடத்துல. ஐயா உள்ள வந்து வெளியே போயிட்டீங்க. சரியா இருக்கு. வாங்க சார். அவர் எடுப்பாரு சார். எடுங்க. நீங்கள் அப்படியே உள்ள வந்து சூப்பர் போங்க. ஃபோட்டோ இருக்கு. போங்க சூப்பர். சார் எல்லாம் இங்கே பாருங்க சார். சார் 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 சைராஜ் சார். ஓகே இல்லைங்க, நான் இப்போ தான் எடுத்துறேண்ணே. போதும் போதும்.